முக்கிய நிகழ்வுகள். சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை கண்டித்து HRCBS ஏற்பாட்டில் அம்பேத்கர் வாரிசுகள் பேசுகிறோம் மக்கள் கூடுகை கூட்டம் நடைபெற்றது. நாட்டின் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேற பாடுபட்ட சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் பெயரை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசி அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் ஒத்த கருத்துடைய ஜனநாயக அமைப்புகள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அம்பேத்கர் வாரிசுகள் பேசுகிறோம் மக்கள் கூடுகை நிகழ்ச்சி புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் 28/12/2024 மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இதில் திராவிடர் விடுதலைக் கழகம் லோகு ஐயப்பன், பி போல்ட் பஷீர், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சரவணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ராஜா, மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், தமிழக வாழ்வுரிமை கட்சி விஜி, இந்திய ஜனநாயக கட்சி வீரசேகரன், மனித உரிமை காப்பாளர் கூட்டுறவு ஆசிர்வாதம் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க மூர்த்த பொறுப்பாளர் RV லெனின், கோபிநாதன், மதுரை நாயகம், ஐயாக்கண்ணு, ராஜா, சிவகுமார், செல்வகுமார், கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார், நல்லவாடு முருகன், கண்ணன், மணிமாறன், கஜேந்திரன், மகளிரணி குணபுஷ்பம், ராமர், பக்ருதீன், சங்கர நாராயணன், சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திரளான பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் மற்றும் இயக்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். யோகாஞ்சலி நாட்டிய ஆலயம் சார்பாக நாட்டிய நாடகம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதாந்த கிரி குரு மகராஜ் அவர்களின் 31ஆம் ஆண்டு மகா சமாதி மற்றும் 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டு ஆலயம் சார்பாக ஜெய் ஸ்ரீ ஹனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. யோகாஞ்சலி நாட்டு ஆலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவானி குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தலைவர் டாக்டர் ஆனந்த பால யோகி பவானி தலைமை தாங்கினார். பொது செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு, தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப ஜெகசண்முகம், புதுச்சேரி கலக்கல் காங்கேயன் அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன், குருகுல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ்கிரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் அனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவர்களை பாராட்டி நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர். Little does he know what he is about to face, a test that will humble his pride. As an ordinary old monkey, he lays across Bhima's path, challenging him to move his attempts to move the tail, but fails. No matter. நான் அனுப்புகிறேன். நீ டான்ஸ் இருக்குல்ல தம்பி ஓரம் தம்பி. புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் அழகிய புதுச்சேரி என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா 29/12/2024 காலை 10 மணி முதல் 12 மணி வரை அன்னை கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அன்னை கலைக்கூடம் சார்பில் அழகிய புதுச்சேரி என்ற தலைப்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா 29/12/2024 காலை 10 மணி முதல் 12 மணி வரை அன்னை கலைக்கூட வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை தலைவர் பிரபாகரன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். கலை பண்பாட்டுத் துறையின் இயக்குனர் கலியபெருமாள் அவர்கள் மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கினார்.
மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரி கிளையின் தலைவர் ஜெகதீசன், பொது செயலாளர் முனைவர் ரவி, அரசு ஊழியர் சம்மேளன சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆனந்தராசன், யாத்ரா கலை பண்பாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் யாத்ரா சீனிவாசன், ஆறுமுகம் பேப்பர் ஏஜென்சி நிறுவனர் தோழர் ஆறுமுகம், தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு தலைவர் தோழர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அன்னை கலைக்கூடத்தின் நிர்வாக அறங்காவலர் ரத்தின இனியவன் வரவேற்று பேசினார். கலை மாமணி ஓவியர் முனுசாமி தலைமை தாங்கினார். அன்னை கல்வி நிறுவனத்தின் தாளாளர் தேவா ரத்னா கவிதா முன்னிலை வகித்தார். எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பின் செயலாளர் ஓவியர் ராஜகண்ணன் நன்றியுரை கூறினார். 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று சென்றனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கம் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா மற்றும் 80 அகவை முத்து விழா கண்ட தம்பதி அவர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் செங்குந்தர் மாளிகை எழுப்புவதற்கு பெரு நிதி வழங்கிய செங்குந்த வள்ளல் பெருமக்களுக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழா,
டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்கொழுந்து தலைமை தாங்க, செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் பொது செயலாளர் ராஜா கண்ணு வரவேற்புரையாற்றினார். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவர் VP ராமலிங்கம் MLA முன்னிலை வகித்தார். தொடர்ந்து ஊக்க பரிசும் சிறப்புரையும் நடைபெற்றது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் ஜெகதீசன், கல்வி வள்ளல் உமாபதி, பெண்ணாடம் ராஜவேலு, சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன் திட்டக்குடி, நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி குழுமத்தை சேர்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் ஜல் சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசுக்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. தொடர்ந்து 80 அகவை முத்து விழா கண்ட தம்பதியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்தர் கல்வி நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். நீண்ட நாட்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று முன்தினம் அவசர சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் மன்மோகன் சிங் உயிரிழந்தார். இதனை ஒட்டி திருபுவனை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிரதம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டை சேர்ந்த SR சண்முகவேல் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.